ஒரு அடியான் 11 மாதங்களாக செய்த பாவங்களை சுட்டரிப்பதற்காக வேண்டி, இல்லாமலாக்குவதற்காக வேண்டி கஃபாராவாக இந்த ரமலானை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலானிலே நோன்பு பிடிப்பதின் காரணமாக 11 மாதங்கள் என்ன முழு வருடம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஒரு பரிசுத்தமான அன்று பிறந்த பாலகன் போல் அடியான் மாற்றப்படுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாங்கள் கண்ணியமான ஒரு மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே அந்த மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அருமையானவர்களே, அடியார்கள் 11 மாதங்களாக செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். ரமதான் என்ற வார்த்தைக்கு அரபியிலே கருத்து என்ன தெரியுமா? ரமதா என்றால் அரபியிலே இஹ்தரக, சுட்டெரிக்கக்கூடியது, பொசுக்கி இல்லாமலாக்கக்கூடியது என்று கருத்து. இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் என்று பெயர் வைத்ததற்கு என்ன காரணம் என்றால், அடியார்கள் ஏனைய 11 மாதங்களிலே செய்த பாவங்களை இந்த ரமதான் சுட்டெரிக்கிறது, பொசுக்கி இல்லாமலாக்கிறது, அடியாரை அன்று பிறந்த பாலகனை போல மாற்றுகிறது. இதனால தான் கண்ணியமானவர்களே, இந்த கண்ணியமான மாதத்திற்கு ரமதான் சுட்டெரிக்கக்கூடியது என்ற கருத்து இருக்கிறது. பைஹக்கியுடைய ரிவாயத் வருது. சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஷஅபானுடைய மாதம் கடைசி நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்து விட்டால் எங்களுக்கு ஒரு ஹுதுபா, ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துவார்கள். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், மகத்தான ஒரு மாதம் உங்களை வந்து இருக்கிறது, உங்களை வர இருக்கிறது. அது எப்படியாப்பட்ட மாதம்? ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் செய்யப்பட்ட மாதம். அடியார்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் இந்த மாதத்திலே பரக்கத் செய்கிறான், அபிவிருத்தி செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஏனைய மாதங்களிலே நாங்கள் இருப்பதற்கும் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அடையக்கூடிய பரக்கத்துகளை பார்க்கும் பொழுது வித்தியாசம் விளங்கும். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம் ஆச்சரியமான மாதம், அதிகமான பரக்கத்துகள் கிடைக்கக்கூடிய மாதம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத் செய்யப்பட்ட மாதம். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அது தான் லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, அது இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, பகல் நேரத்திலே நோன்பு நோட்பதை அடியார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இரவு நேரத்திலே நின்று வணங்குவதை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். இந்த மாதத்திலே யார் ஒரு நலவான விடயத்தை செய்கிறாரோ அவருக்கு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். யார் ஒரு ஃபர்துடைய அமலை நிறைவேற்றுகிறாரோ, 70 ஃபர்தன், 70 ஃபர்தான அமல்களை நிறைவேற்றினால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி இவருக்கு கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், இந்த மாதம் இருக்கிறதே இது பொறுமையுடைய மாதம், பொறுமையுடைய கூலி அல் ஜன்னா, சுவர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஷஹ்ருல் முசாவாத், இந்த மாதம் இருக்கிறதே ஒற்றுமையுடைய மாதம், அடியார்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய மாதம். இவ்வளவு கண்ணியமான மாதம் தான் இந்த ரமதான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வ ஷஹ்ருன், இந்த மாதம் எப்படியாப்பட்டது தெரியுமா? யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமினுடைய ரிஸ்க் பரக்கத் செய்யப்படுகிறது, அதிகரிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்று இந்த தொடர் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், யாரு ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ, கான லஹு மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி வ இத்க ரகபத்திஹி மினன் நார், இந்த செயல் இருக்கிறதே, அந்த நோன்பு திறக்க வைத்த செயலின் காரணமாக என்ன கிடைக்கும் தெரியுமா? இவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக, மன்னிப்பாக இந்த விடயமாகும். இரண்டாவது, வ இத்க ரகபத்திஹி மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அமல்? ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதின் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அடுத்தது, நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை விடுதலை செய்கிறான். கண்ணியமானவர்களே, உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லைஸ குல்லுனா நஜிது மா நுஃபத்திரு பிஹி ஸாயிம், சஹாபாக்கள்ல
நபித்தோழர்கள் அதிகமானவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றும் எம்முடைய உள்ளத்திலே இந்த கேள்வி எழலாம். இதே கேள்வித்தான் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எழும்பியது. அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நோன்பாளியே நோன்பு திறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி சக்தி நம்மிடத்தில் இல்லையே, எங்களுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் இந்த நன்மை கிடைக்கும் என்று கேட்ட நேரத்தில் அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்ட ஒரு பதிலை கொடுத்தார்கள் தெரியுமா? யுஅத்தில்லாஹு ஹாதா ஸவாப, இந்த கூலியை, அதாவது பாவ மன்னிப்பு, நரக விடுதலை, இந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு தெரியுமா? அலா மன் ஃபத்தர அலா மத்கத்தி லபனின் அவ் தம்ரத்தின் அவ் ஷுர்பத்தின் அவ் கால அவ் ஷர்பத்தின் மிம்மா. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பால் மிடர் அல்லது ஒரு பேரித்தம் பழம் அல்லது ஒரு தண்ணீர் மிடர் அல்லது ஒரு தடவை தண்ணீரை யார் குடிக்க வைத்து நோன்பை திறக்க வைக்கிறாரோ இவருக்கும் அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தருக்கு ஒரு பேரித்தம் பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால் அல்லாஹ் இந்த இரண்டு கூலியை கொடுக்கிறான். ஒரு பால் மிடர் அல்லது ஒரு தண்ணீர் மிடரை குடிக்க வைத்து நோன்பை திறக்க வைத்தால் அல்லாஹ் இந்த அடியாருக்கு அந்த இரண்டு கூலியையும் நசீபாக்குறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை அருள்வானாக. சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வமன் அஷ்பஅ ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளியை வயிறு நிரம்ப வைக்கிறாரோ, அந்த அளவுக்கு உணவுகளை கொடுத்து ஒரு நோன்பாளியுடைய வயிற்றை பூர்த்தியாக்கிறாரோ, நபி அவங்க சொன்னாங்க, ஸகாஹுல்லாஹு மின் ஹௌதி ஷுர்பத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாள்ல என்னுடைய ஹௌதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து அவருக்கு தண்ணீரை புகட்டுவான். லா யத்மனு ஹத்தா யதுகுலல் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சொர்க்கத்திலே நுழையும் வரை தாகம் என்பதே ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது யாருக்கு? ஒரு நோன்பாளியை வயிறு நிரம்ப வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹௌதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து அல்லாஹ் பானத்தை புகட்டுவான். அந்த தண்ணீரை குடித்தால் இவர் சொர்க்கம் செல்லும் வரை எந்த தாகமும் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ அவ்வலுஹு ரஹ்மா, இந்த ரமதானுடைய முதல் பகுதியை, முதல் பத்தை ரஹ்மத்துடைய, அல்லாஹ்வுடைய அருளுடைய பத்தாக ஆக்கியிருக்கிறான். வ அவ்ஸதுஹு மக்ஃபிரா, நடுப்பத்தை பாவ மன்னிப்புக்குரிய பத்தாக ஆக்கியிருக்கிறான். வ ஆகிருஹு இத்கு மினன் நார், கடைசி பத்தை நரக விடுதலையுடைய பத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று இந்த தொடர் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல ரமலான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகிறன. வ குல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விடுகின்றன. வ சுஃபிதத்தி ஷயாத்தீன், இன்னொரு ரிவாயத்தில் வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. ஸஹ்ல் இப்னு ஸஅத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. அந்த வாசல்களில் ஒன்று தான் ரையான் என்ற வாசல். லா யத்குலுஹு இல்ல ஸாயிமூன், அந்த வாசலின் ஊடாக நோன்பாளிகள் மட்டும் தான் நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமான் கொண்டு நன்மையை ஆதரவு வைத்த நிலையில் ரமதானுடைய மாதத்திலே நோன்பை பிடிக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் முன்னால் செய்த எல்லா சிறு பாவங்களையும் இந்த ரமலானுடைய நோன்பை நோட்பதினால் அல்லாஹ் மன்னிக்கிறான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இதே போல யார் ரமலானுடைய மாதத்திலே இரவில் நின்று வணங்கிறாரோ, ஈமான் கொண்ட நிலையில் நன்மையை ஆதரவு வைத்த நிலையில் நின்று வணங்கினால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவர் முன்னால் செய்த எல்லா சிறு பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இதே போல கத்ருடைய இரவிலே, லைலத்துல் கத்ரிலே யார் நின்று வணங்குகிறாரோ, ஈமான் கொண்டு நன்மையை ஆதரவு வைத்த நிலையில் நின்று வணங்கினால் அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம், அடியான் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குரிய கூலி 10 இருந்து 700 மடங்கு வரை அதிகரிக்கப்படுகிறது, இரட்டிப்பாக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கூறுவதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், ஆனால் நோன்பை தவிர.
மற்ற எல்லா அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அது 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரை அந்த அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் நோன்பை தவிர அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹ், நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூலி கொடுத்தால் அதனுடைய அளவு எவ்வளவு என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் அதனுடைய அளவு தெரியும். கண்ணியமானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இன்னொரு மாணவன் தான் இஸ்மாஈலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய பதிவுல, அவர்களுடைய நுஸ்காவுல எந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்றால், அஸ்ஸௌமு லீ வ அனா உஜ்ஸா பிஹ், அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு எனக்குரியது, வ அனா உஜ்ஸா பிஹ் என்று சொன்னால் நானே அவருக்கு கூலியாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணியமானவர்களே. இந்த தொடர் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ல ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறதே, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மிகவும் மனமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வாடையை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படியாப்பட்ட பாக்கியம் கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை நாங்கள் அடைய இருக்கிறோம். பைஹக்கியுடைய ரிவாயத் வருது, அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யுஷஃபிஆனி லில் அப்த், மறுமை நாள்ல நோன்பும் குர்ஆனும் அந்த அமலை செய்தவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், ஷஃபாஅத் செய்யும் என்று சொன்னார்கள். நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லும், யா அல்லாஹ், இந்த அடியார் பகல் நேரத்திலே சாப்பிடுவதை விட்டும் மனோ இச்சையின்படி ஈடுபடுவதை விட்டும் நான் தடுத்திருந்தேன், அதனால் என்னுடைய ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இரவிலே இவனை தூங்க விடாமல் தடுத்தேன், இரவிலே நான் குர்ஆன் ஓத வைத்தேன், அதனால் என்னுடைய ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று நோன்பும் குர்ஆனும் மன்றாடும். அல்லாஹ் இரண்டுடைய ஷஃபாஅத்தை, பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இப்படியாப்பட்ட கண்ணியமான மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்துக்கு இப்பொழுது இருந்தே நாங்கள் தயாராகுவோம். கண்ணியமானவர்களே, ஆரம்ப நோன்பிலிருந்து, முதலாவது இரவில் இருந்து அந்த ரமலான் முடியும் வரை பாவகரமான விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலானில் மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, மற்ற நாட்களிலும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ரமலானிலே நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பாவங்களில் இருந்து பாதுகாத்து நாங்கள் அமல்களிலே ஈடுபட வேண்டும். அமல்களில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக கண்ணியமானவர்களே, இந்த நோன்புடைய ஷஃபாஅத்தும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த நோன்பில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் முடியுமானால் ஓத வேண்டும். குர்ஆனும் எங்களுக்கு மறுமை நாளிலே ஷஃபா செய்யும். ஆகவே வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.